ஹலோ மக்களே, வெல்கம் டு டெலி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ இப்படி ஒரு பர்சன் நம்ம லைஃப்பில் இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும்ல. எஸ், நம்ம விஜயோடைய தாத்தா தான். ஸோ நம்ம தாத்தா வந்து நாளுக்கு நாள் வந்துட்டு நம்ம எல்லார் மனசுலையும் ஸ்ட்ராங்கான ஒரு இடம் பிடிச்சிட்டு இருக்காரு அவருடைய ஆக்டிங் அண்ட் டயலாக் டெலிவரி மூலமாக. ஸோ எப்படின்னு தெரியல, தாத்தாவுக்கு கொடுக்குற டயலாக்ஸ் எல்லாமே அவ்வளோ பாயிண்ட்டாக அவ்வளோ கரெக்டாக இருக்குது. ஸோ ஒரு பேரை அப்படி அழுதுட்டு இருக்கும்போது அவரால் முடிஞ்ச வரைக்கும் விஜயோடைய ஃபால்ட் என்ன, எங்கெல்லாம் அவர் வந்து அவரையே அறியாமல் தப்பு பண்ணியிருக்காரு. ஸோ காவேரியை கிண்டலும் கேலியுமா வச்சுட்டு இப்போ தூரத்தில் இருக்கும்போது தான் அதோடைய அருமை தெரியுன்ற மாதிரி அவரோட ஒவ்வொரு பாயிண்ட்டும் அப்படி கேட்க கேட்க ஸோ இப்படி ஒரு பர்சன் நமக்கும் இருந்து மோட்டிவேட் பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ பேரனுக்கு ஆறுதலாக மட்டும் இல்லாமல் அவர் என்னெல்லாம் இது வரைக்கும் பண்ணியிருக்காரு. ஸோ ஏன் காவேரி மட்டும் என் கூடவே வந்திருக்கலாமே அப்படின்னு கேட்டதுக்கு கூட எல்லாத்துக்குமே அழகான வந்து ஒரு ஆன்சர் கொடுத்தாரு நம்ம தாத்தா. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளாக நம்ம எல்லாரும் வந்து ஏன் அவர்கிட்ட ஃபோனே இல்லையா, என்ன ராஜா காலத்திலே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தீங்க. அதுக்குமே வந்து பதில் கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு என்னமோ நம்மளுடைய டெய்லி கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்துட்டு இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வைக்கிறாங்களோனே டவுட்டாக இருக்குது. பிகாஸ் நேற்று எபிசோடில் நம்ம மைண்ட் வாய்ஸில் இருந்த அதே கொஸ்டினை விஜய், நவீன் எல்லாருமே வந்து கேட்ட மாதிரி வச்சாங்க. இன்னைக்கு நம்ம ஃபோன் விஷயத்த வந்து பேசியிருந்தோம் இல்லையா. ஸோ அதையுமே வந்து கரெக்டாக அங்கே வச்சுருக்காங்க. ஏன்னா விஜய் கால் பண்ணுறது, விஜய் மெசேஜ் பண்ணுறது எல்லாத்தையுமே பார்க்குறாங்க, பட் அட்டன் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு விஜய் ஃபீலிங்ஸ். இந்த சைடு தாத்தா வந்து அதுவுமே நல்லதுக்கு தான், நீ என்ன பார்க்குற, என்னெல்லாம் வந்து எஃபர்ட் போடுற அப்படின்றத காவேரி வந்து பார்த்துக்கிட்டே இருக்கா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ பண்ணுறத அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ அவளை கூட்டு வர்றதுக்கு என்னெல்லாம் நீ வந்து எஃபர்ட் போடுறன்னு சொல்லிட்டு அவள் எதிர்பார்த்துட்டு இருக்கா. அதனால நீ உன்னோடைய எஃபர்ட்டை வந்து விட்டுறாம பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா விஜய்க்கு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருக்கு. காவேரி வந்து நீ எப்படா வருவ வந்து கூட்டு போவன்ற ஒரு மனநிலையில தான் இருந்தாங்க. ஏன்னா இன்னைக்கு காலைல போயிட்டு காவேரியை கூப்பிடும் போது கூட அவ வந்துட்டா. அண்ட் கையை பிடிச்சிட்டு இருக்கும் போது கூட அவ வந்து வரத்துக்கு தான் ரெடியா இருக்கா. ஸோ ஃபைனலாக ஒரு இந்த ட்விஸ்ட் வந்து வெண்ணிலா வந்து கையை பிடிச்சது. அதுக்குமே விஜய் வந்து ஒரு வேலிடான பாயிண்ட் சொன்னார். ஸோ உண்மையாகவே விஜய் சைடில் ஃபால்ட் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன அந்த பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவேரியோடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காம கொஞ்ச நாளைக்கு அவர் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார் இல்லையா. ஸோ அதுதான் விஜய் பண்ண பெரிய தப்பு. அதை இப்போ எந்த அளவுக்கு ரியலைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரியலைஸ் பண்ண வச்சுருக்காங்க எபிசோடில். ஸோ டெய்லி அழ வைக்கிறாங்க. டெய்லி அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் டாப் நாச் பெர்ஃபார்மன்ஸாக இருந்துட்டு இருக்கு. நம்ம அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அவருடைய எமோஷன்ஸ் அவ்வளோ அழகாக ஆக்டிங்கை வந்து வெளிப்படையாக கொண்டு வந்திருக்காரு. அதை பார்த்து நமக்கும் கண்கலங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு எபிசோடுமே இருக்குது. ஸோ இது வந்து இன்னும் நீடிக்கவே வேண்டாம். ஏன்னா எங்களுக்கு நாளைக்காவது ஒரு அழகான எபிசோட கொடுங்கன்னு தான் நம்ம வந்து ரெக்வஸ்ட் வச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருக்கு. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் மிஸ் பண்ணிடா இல்லையா. ஸோ வெண்ணிலா வந்து கையை பிடிச்சது ஏன் அப்படின்னு என்ன அப்படின்றதுக்குமே ரீசன் சொன்னார். டாக்டர் வந்து எப்போ வேணாலும் மெமரி ரீகெயின் ஆகும். ஸோ அந்த ஒரு மூமெண்ட்டாக அது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் வந்து எதுவும் பேசாமல் நின்ன அப்படின்ற மாதிரி அதுக்குமே விளக்கம் கொடுத்தாங்க. அண்ட் அந்த பெட்ரூமில் உட்காந்துட்டு விஜய் இங்கே ஃபீல் பண்ணுற மாதிரியும் காவேரி அங்கே ஃபீல் பண்ணுற மாதிரியும் ஒரு அழகான சாங்கோட. ஸோ சடனாக அப்போ மட்டும் காஸ்டியூம் சேஞ்ச் ஆச்சு, என்னன்னு தெரியல. ஸோ ரீசெண்டாக இந்த ஷெடியூலில் ஷூட் பண்ணி அதை உள்ளே இன்சர்ட் பண்ணிடுறாங்களான்னு தெரில. பட் அவர் வந்து காவேரிக்காக ஃபீல் பண்ணுறாரு. அந்த வெட்டிங் பிக்சர் இருக்கு இல்லையா. ஸோ அதை பார்த்து ஃபீல் பண்ணது, அப்புறம் கொடைக்கானலில் எடுத்தது, அப்புறம் இன்னும் பியூட்டிஃபுல்லான அந்த மெமரிஸ்லாம் இருக்கு இல்லையா. நம்ம இப்போ வரைக்கும் செரிஷ் பண்ணுற மெமரிஸ் எல்லாத்தையும் ரெண்டு பேரும் நினச்சி பார்த்து அப்படியே ஒருத்தவங்க அழுதது. வாவ், அதுவுமே அழகான ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ் இன்றைக்கி நடந்தது. பியூட்டிஃபுல்னு சொல்ல முடியாது, ஒரு அழகான மூமெண்ட்ஸ் தான். சேடான மூமெண்ட்ஸாக இருந்தாலும் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. பட் ஸ்டார்டிங்கே இருந்ததை ஏன் லாஸ்ட்டாக சொல்கிறேன்னா, அதெல்லாம் வந்து என்னால் எடுத்ததுமே பாசிட்டிவாக பேசலாமே, நெகட்டிவாக பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான். ஸோ சாரதாம்மா என்னன்னு தெரியல, ஒரு வாரத்துக்கு மேலேயே அவங்க வந்து இப்படி தான் நடந்துட்டு இருக்காங்க. ஸோ சின்ன பொண்ணை வந்து எப்படி சொல்கிறது, ஏதாவது சின்ன தப்பு பண்ணிட்டாலோ இல்லை எதுவும் பெரிய தப்பு பண்ணிட்டா நம்ம வந்து உட்கார வச்சு அடிப்போம் இல்லையா. அடிக்கிறது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் சொல்லி பார்ப்போம். அப்படியும் கேட்கலன்னா அடித்து வந்து இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு குழந்தைங்களுக்கு புரிய வைப்போம். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய தப்பு ஆக்சுவலாக அவங்க பண்ணது தப்பு தான், இல்லைன்னு சொல்ல முடியாது, கான்ட்ராக்டில் சைன் பண்ணது. பட் அது அவங்க ஃபேமிலிக்காக பண்ணியிருக்காங்க, அவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தாட் அவங்க யாருக்குமே வரல. லைஃபை எடுத்துக்கிட்டாலே அந்த ஒரே தாட்லேயே தான் அம்மா இருக்காங்க. ஸோ அம்மாவா அப்படி யோசிக்கிறது பரவாயில்ல. ஆனாலும் வெளியில் வந்து நீ ஏன் வெளியில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது. அண்ட் விஜய் வந்து கையை பிடிச்சதும் அப்படியே போயிடுவ போல இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து சின்ன விஷயம் கூட பண்ணக்கூடாது விஜய்க்காக அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இன்னைக்கு பேசினாங்க. ஸோ சுற்றி இருக்க எல்லாருக்கும் அமைதியாக தான் இருந்தாங்க. பட் இன்னைக்கு வந்து சொல்லிட்டாங்க, ஆக்சுவலாக அவங்க அன்னைக்கு போகிற பிளான்லேயே இல்லை போல். இன்னைக்கு எல்லா திங்ஸையும் பேக் பண்ணி கொடைக்கானல் மட்டும் அனுப்பிட்டு அடுத்த நாள் காலையில் டிக்கெட் போட்டு போகிற மாதிரி ஐடியாவில் தான் இருக்காங்க. ஸோ அதனால
அதனால தான் குமரன் கங்கா இங்கே இருக்க போகிறாங்க. அவங்களுடைய ப்ரொஃபஷன் ஏன்னா டெய்லரிங் ஷாப் ஒரு சைடு இருக்குது, ஷூட்டிங் ஒரு சைடு இருக்குன்றதுனால அவங்க சென்னையில் இருக்கட்டும். ஈவன் கங்காவுமே ஐடியா கொடுத்துட்டாங்க, நர்மதாவுமே இங்கே இருக்கட்டும், ஏன்னா ஸ்கூல் வந்து கெட்டுரும் இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் 3 பேர் மட்டும் போங்க, பாட்டி, சாரதாம்மா, காவேரி 3 பேர் மட்டும் கொடைக்கானல் போங்கன்ற மாதிரி ஐடியா கொடுத்துருக்காங்க. அதுவுமே இவங்க எல்லாரும் கூப்பிட்டு போய் விட்டுட்டு இவங்க மட்டும் வந்துடுவேன், நர்மதாவை கூட்டிகிட்டு வந்துடுவேன் கங்கா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஃபைனலி காவேரிக்கு டைலாக்ஸ் வச்சுருந்தாங்க. கான்ட்ராக்ட் போட்டது தப்பு தான், அதை பற்றி மட்டும் பேசுங்க, வேற எதுவும் பேசாதுங்க. ஏன்னா வெண்ணிலா கையை பிடிச்சாங்க இல்லையா விஜய் கையை. ஸோ அதை பற்றி பேசும்போது உடனே வந்து இவளுக்கு கோவம் வந்துடுது அப்படின்னு சொல்லி மறுபடியும் காவேரி தான் திட்ட ஆரம்பிச்சாங்க. ஸோ இனிவேஸ் இன்னைக்கு காவேரி வாயை திறந்து பேசுகிற மாதிரி டைலாக்ஸ் வச்சாங்க. ஏன்னா நேற்று எபிசோட்ல டைலாகே இல்லை. அதுக்கப்புறம் அம்மா வந்து அவங்க அப்பாவை பார்த்து ஃபீல் பண்ணுறாங்க, காவேரி அப்பாவை பார்த்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அப்பயுமே வந்து காவேரி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்து நான் வந்து ஃபேமிலியை மீட் எடுப்பேன்ப்பா, நான் பண்ணது ஆர்வக்கோளாறுல ஏதோ ஒரு பண்ணிட்டேன், அதுவுமே நர்மதாக்காகவும் நம்ம ஃபேமிலிக்காகவும் மட்டும்தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அம்மா முகத்தில் மீண்டும் அந்த சிரிப்பை மீட்டெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. எஸ், நிஜமாவே ஒரு செல்ஃப்லெஸ் சோல் தான், ரொம்ப வந்து ஃபேமிலிக்காக மட்டுமே அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் விஜயை பற்றியும் யோசிக்கணும், கண்டிப்பாக யோசிச்சே ஆகணும். ஸோ என்ன பண்ண போகிறாங்க, அம்மா முகத்தில் சிரிப்பு வர வைக்க, அது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. விஜய் கூட சேர்ந்து வாழ்கிறோம் அப்படின்ற முடிவு அவங்க மைண்டில் இருக்கா, இல்லை வேற ஏதாவது பண்ணி ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு விஜய் மேலே ஒரு நம்பிக்கையை வர வைக்க போகிறாங்களா அப்படின்ற விஷயம். ஸோ இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்த சீன்ஸ் வரல. ஸோ நாளைக்கு தான் வரும் போல். அதுவுமே விஜய் போயிட்டு ஃபீலிங்காக தூங்கும்போது பாட்டி வந்து சொல்கிறாங்க, காவேரி உன்னை தேடி வந்துட்டான்னு. விஜய் ஓடி வந்து அந்த சிரிக்கிறாங்க. ஸோ உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா காவேரி வந்தது கேக் கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்கிறதுக்காக. பட் இப்போயுமே எனக்கு ஒரு ஹோப் இருக்குது அவங்க கொடைக்கானல் போக மாட்டாங்கன்னு. ஸோ பார்க்கலாம். ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு எபிசோடு நல்லா இருந்துச்சு, நிஜமாவே நல்லா இருந்துச்சு, பட் ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலி ப்ரோமோ கண்டென்ட்மே டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு. இன்னைக்கு இன்னொரு ப்ரோமோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா, வெயிட் பண்ணலாம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.